22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வெற்றி பெற அடுத்த நொடியே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்ட பிறகும் கருணாநிதிக்கு இடம் வழங்க அதிமுக அரசு மறுத்தது என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் களமிறங்கும் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரும் தனது தங்கையுமான கனிமொழியை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது தூத்துக்குடியில் கனிமொழி களம் இறங்குவது கருணாநிதியே போட்டியிடுவதற்கு ஈடானது என குறிப்பிட்டார். தானே போட்டியிடுவதாக கருதி தங்கை கனிமொழிக்கு வாக்களிக்க வேண்டும் என ஸ்டாலின் உருக்கமாக கேட்டுக் கொண்டார். அவர் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் கலைஞரே போட்டியிடுகிறார். ஏன் நானே போட்டியிடுகிறேன். அதை உணர்ந்து நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். ஸ்டாலின் இப்படி கூறியதும் கனிமொழி உணர்ச்சி பெருக்கெடுத்து கண் கலங்கியவாறு நின்றார். துறையிலும் 2000 சொல்வதை விட உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். ஆக அவர் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் கலைஞரே போட்டியிடுகிறார். ஏன் நானே போட்டியிடுகிறேன். அதை உணர்ந்து நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற அடுத்த நொடியே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று குறிப்பிட்டார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட ஒரு மாதம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நாள் என்பது கூட அதிகம். ஒரே நிமிடம் கூட அது தவறு. ஒரே வினாடி, ஒரே நொடி. ஆகவே அந்த நிலையிலே தான் ஆட்சி மாற்றம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது.